ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அமேசானில் வாங்கின ஐட்டம்ஸோட ரெண்டாவது பார்ட்டு தான் இது. ஸோ சில ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துச்சு, சிலது பார்த்தீங்கன்னா செகண்ட் செட்டாக வந்தது. ஸோ இந்த ஐட்டம் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வாங்கின ஒரு சம்மர் வேர், சம்மரில் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக இருந்தது, ஒரு 260 சம்திங் இருந்தது. ஸோ அதுக்கு இந்த ஐட்டம் எனக்கு ரொம்ப ஒர்த்தாக தெரிஞ்சுது. ஒரு சின்ன ஒரு க்ராப் டாப் மாதிரி. ஐஷுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடையாது. ஸோ கீழே ஒரு ஸ்கர்ட்டு, இது மேலே ஒரு டாப்பு, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி மேட்சிங்காக அவகிட்ட கிடையாது. ஸோ மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாண்டெக்ஸ் மெட்டீரியலில் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிலில் போகும்போது கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்குமான்றது தெரியல, அது வேர் பண்ணி பார்த்தோன்னு தான் தெரியும். பட் நல்லா ப்ரீஸியாக இருந்தது, நல்ல ஒரு மெலீஸ் கிளாத்தில் இருந்ததுனால பசங்களுக்கு அந்த அளவுக்கு குத்தாத ஒரு ஐட்டம். ஸோ அதனால அவளே போட்டுட்டு கைட்டவே இல்லை, நான் வேணாலும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஒரு பாக்ஸு. நிறைய இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற பாக்ஸ், இந்த கிளிப் மாதிரி இப்படி இப்படி ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஸோ அது மாதிரி பாக்ஸ் பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தான். ஸோ நிறைய கடையில் நான் போய் பார்த்தேன், ஆனால் ஒரு பட்டன் 2 பட்டன் அப்படி தான் இருந்தது. இந்த ஒரு பாக்ஸ் ஆன்லைனில் பார்த்துட்டு இது நல்லா இருந்தது. இது ரேட் பார்த்தீங்கன்னா 300 350 சம்திங், 399 நினைக்கிறேன். ஸோ இது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஒன்று வச்சுருக்காங்க, ஒன்றுத்தில் செலோ டேப் ஒன்று இருக்குது, ஒன்றுத்தில் சிசர் இருக்குது, ஒன்றுத்தில் எரேசர், ஒன்றுத்தில் ஷார்ப்னர், பென்சில் ஒரு 4 பென்சில் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன், ஸ்கேலும் வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன். இது எல்லாமே இருக்குது. ஒன் சைடு தான், இன்னொரு சைடு இந்த கிளிப்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஷூ கிளீனிங் வைப்ஸு. ஸோ காலையில் நேரத்தில் ஷூ பாலிஷ் போடுறது, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டஸ்ட் இருந்ததுன்னா, ஈவன் கேன்வாஸு, லெதரு, எனி டைப் பார்த்தீங்கன்னா இந்த வைப் எடுத்து சும்மா இப்படி தொடச்சா சூப்பராக க்ளீன் ஆகிடும். இது நாங்கள் குவைத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இங்கே கிடைக்குமான்றது எங்களுக்கு தெரியல. சரி அமேசானில் பார்த்தோம், இருந்தது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆக்சசரி. ஸோ அதை பற்றி பெருசாக எனக்கு ஐடியா. எல்லாத்தையும் அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஒரு இதுக்கு ப்ரொடெக்டர் மாதிரின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு மீட்டர்லாம் இருக்கும்ல, அது ப்ரொடெக்டரு. இது சூப்பரான ஐட்டம்ங்க. இது நான் இன்னும் யூஸ் பண்ணல. இதை ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு, யூஸ் பண்ணுற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கம்மல் வைக்கிற ஒரு ஹேங்கர், கம்மன் வைக்கிறதுக்கு நிறைய பாக்ஸஸ் இருந்தது. பட் இது காஸ்ட் எஃபெக்டிவ். கிட்டத்தட்ட 200 ரேஞ்சில் தான் சம்திங் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட டபுள் சைட் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பாக்கெட்ஸ் இருக்குது, செயின் வைக்கிறதுக்கும் பாக்கெட்ஸ் கீழே லென்த் பெரிய சைஸில் இருந்தது. சோக்கஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய செட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஜிப்பு கிடையாது. ஜிப்பு வச்சது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. எனக்கு என்னென்னா ஜிப்பு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஹேங் தானே பண்ண போகிறோம், கீழே விழ வாய்ப்பு இல்லை அப்படின்றது, நம்ம கேரி எங்கேயும் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டேன். அடுத்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன், கொஞ்சம் லோ பட்ஜெட்டில். ஏன்னா இது நான் எப்பயாவது ஒரு தடவை இது எப்படி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் வாங்கினேன். சும்மா ஒரு 1 டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குதானே. ஏன்னா இது ஐ திங்க் பிராண்டட், இன்சைட்டுன்றது ஒரு பிராண்டுன்னு தான் நினைக்கிறேன். நிறைய ரிவ்யூஸ் இருந்தது, 4 ஸ்டாருக்கு மேலே இருந்தது. ஸோ அதனால தான். ஸோ இது கலர் கரெக்டரு வித் கன்சீலரு, அதுக்கப்புறம் அந்த கான்டூரிங், அது எல்லாமே இது பண்ணுறது. ஸோ நான் யூடியூப் சேனலில் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு ஒரு நாள் இது போட்டால் எப்படி ஃபேஸ் மாறுது, நார்மல் மேக்கப்புக்கும் இதெல்லாம் போட்டு ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட சில காஸ்ட்லி, மேபிலைனு, லாக்மி அந்த மாதிரி இதிலலாம் நீங்கள் வாங்கணுன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்குது. பட் எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. மற்றபடி இது ரொம்ப நேம்லெஸ் பிராண்டாக வாங்கணுன்னா அது ஏதாவது ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் வந்துடுமோன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் பார்த்து தான் இது வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சீக் போனில், அதெல்லாம் ப்ரோ போனில் இதெல்லாம் போடுறது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் இன்சைட்டுன்ற பிராண்டில் தான். நல்லா இருந்தது கலர். இது ஒரு மாதிரி ஒரு கோல்டு ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி ஒரு ரோஸ் கோல்டு சம்திங் அந்த கலரில். ஸோ நல்லா ஷைனியாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க மேக்கப் ஐட்டம்ஸ். இது 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் முன்னாடியே காமிச்சிட்டேன், தெரியாமல் இதுலேயே காமிச்சிட்டேன். இது போர் மினிமைசரு. இது நல்லாவே இருந்ததுங்க. அந்த ஒரு மேக்கப் பண்ணும்போது இது நான் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் போடும்போது நல்லா லாங் லாஸ்டிங்காக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மேட் ஃபினிஷ் ஆகிடுது. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த மாய்ஸ்சரைசர் போட்டோன்னா ஒரு மாதிரி கிளின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது போட்டோன்னா அப்படியே மேட்டிஃபை ஆகிடுது. லிப் லைனரு இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், ஸ்விஸ் பியூட்டின்ற பிராண்டில்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட மேக்கப் ஃபிக்சர். ஸோ இதுவுமே நல்லா இருந்ததுங்க உண்மையிலேயே. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த 200 250 அந்த பட்ஜெட்குள்ளே தான். 250 கூட இல்லை, 200க்குள்ளே மேக்கப் ஃபிக்சரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்குது ஃபேஸில். நான் வந்து அந்த ஒரு ரீசெண்டாக ஒரு ரிசப்ஷன் போயிருந்தேன், அந்த வீடியோ கூட சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். வீட்டிலேருந்து மேக்கப் போட்டுட்டு அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வரைக்கும் லிப்ஸ்டிக் மட்டும் கலைஞ்சிருந்தது. ஏன்னா சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், அதனால லிப்ஸ்டிக் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் போடணும். மற்றபடி மற்ற எல்லா மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தது. வீட்டுக்கு வந்து மேக்கப் ரிமூவர் போட்டு ரிமூவ் பண்ண அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து பிராண்ட் இல்லைங்க, இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா பிராண்ட் இல்லை, பட் அப்ளிகேஷன் வைஸ் அதில் வந்து நல்லா தான் இருந்தது. ஒன்றும் வந்து சில லோ குவாலிட்டி லிப்ஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலரே வராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழிஞ்சிடும், ஒரே வைப்பில் வந்து அழிஞ்சிரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் வாங்கினேன். ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன், ரிவ்யூஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் வாங்கினேன். ஸோ 4 கலர் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது நான் காமிக்கிறது ஒரு மெரூன்னு நினைக்கிறேன். ஒரு மெரூன், ஒரு ரெட்டு, ஒரு பர்பிள், ஒரு பிங்க், இது 4 கலரு. இதுலேயே நியூட் ஷேட்ஸும் இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட் ஷேட்ஸ் தான் வாங்கணும்னு நினச்சேன். பட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் இந்த மினியேச்சர் லிப்ஸ்டிக்ஸ் நியூட் ஷேட்ஸ் நிறைய இருந்ததுனால அதுவே நான் யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் போட்டு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சதில்லை. என்னைக்காவது எனக்கு தோணுன்னா போடுவேன், எங்கேயாவது வெளியில் போகணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா மட்டும்தான். மற்றபடி மேக்கப் போடணும் அப்படின்னு ஒரு இதில் வந்து இருந்ததே கிடையாது. பட் எனக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். கம்மல் சரி, லிப்ஸ்டிக் சரி, ரெண்டுமே நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன். பிராண்டு நான் பிராண்டட்னு இல்லை, எது பிடிக்குதோ அது அப்படிதான். காஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணுன்றது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் தான் நினைப்பேன். எப்போவுமே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி தான் வருது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கேமரா முன்னாடி மேக்கப்லாம் போட்டு எனக்கு பழக்கமே கிடையாது. பட் இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம் எல்லா கான்ஃபிடென்ஸையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணேன். ஸ்மெல்லுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வரலங்க. ஒரு நார்மல் கடையில் ஒரு கொஞ்சம் ஒரு மீடியம் லெவல் பிராண்ட்னா கூட ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், இதில் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் இல்லை. ஸோ அப்போயே நினச்சிட்டேன் நான், சரி இது கொஞ்சம் ஒரு டவுட்டோட தான் நான் வந்து வச்சேன், ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன், ஏதாவது பொறியாக வருதா அப்படின்னு. எதுவுமே வரல. இதோட அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இது வந்து மேட் ஃபினிஷ், அந்த இது கிடையாது கிளாஸி அந்த மாதிரி ஒரு க்ரீமியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அந்த க்ரீமியாக இருக்குது, பட் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது மேட் லுக் அப்படியே வந்துடுது, கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்குது. ஸோ அதனால் வந்து கலரும் பார்த்தீங்கன்னா நான் அந்த பர்பிள் இன்னும் கொஞ்சம் டார்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட்டு காசுக்கேற்ற தோசை மாதிரி இது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரிம்மல் லண்டனோட பிராண்டோட ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் அந்த அந்த கண்டெய்னரில் என்ன கலரோ அது அப்ளை பண்ணும்போது அப்படியே அந்த கலர் வரும். அவ்வளோ என்ன சொல்கிறது, அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பிராண்ட் இஸ் ஆல்வேஸ் அ பிராண்ட். ஸோ இது பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் எல்லாமே வைப் பண்ண கூட வரவே இல்லை. ஆனால் அந்த மேக்கப் ரிமூவிங் வைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு இப்படி வைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ எவ்வளோ அழுத்துறோம் பாருங்கள், வரவே இல்லை. ஆனால் நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்றோன்னா அதில் இருக்கிற அந்த சில ஆசிட்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், ஜூஸு, காஃபி, டீ, பட் அதெல்லாம் வந்து நம்ம படும்போது அது நேச்சுரலாகவே அது கரையுது. ஸோ இவ்வளோ தேய்ச்சும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒட்டிகிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு வைப் வச்சு வைப் பண்ணி பாடுறேன் பாருங்கள். பாருங்க, ஒரே வைப்பு, அவ்வளோதான், டோட்டலாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிராண்டடில் நம்ம வந்து ஹைலி எதுவுமே ரெக்கமெண்டே பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்கின்னை பொறுத்து அது எப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர். ஸோ இந்த ரெட்டை விட பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ரிம்மல் லண்டனோட ரெட்டு வந்து அப்படி இருக்கும், அப்படியே அந்த ஒரு லைட் போட்ட மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஓகே, கம்பேரிட்டிவ்லி வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா சில அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிம்மல் லண்டன்லேயே பார்த்திங்கன்னா 2-3 தடவை அந்த கோட் போட்டால் தான் அந்த கலர் வரும். பட் இதில் வந்து ஒரே ஸ்வைப்பில் வந்து அந்த கலர் ஓரளவுக்கு ஒரு கலர் அப்படின்னு வந்திருக்கு. பாருங்க, ஸ்வைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. பட் ஆனால் டிஷ்யூ வச்சு தொடச்சிங்கன்னா துடைக்க முடியல.
ஸோ நான் நடுவில் அப்ளை பண்ணுறது இந்த பார்பியில் ஒரு லிப் பாம் வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து சூப்பருங்க உண்மையிலேயே. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் அது வந்து ஒரு 270 என் பொண்ணுக்கு வாங்கினது. அந்த பார்பி லிப் பாமும் பார்பி நெயில் பாலிஷும். ஸோ நல்ல வாசனை, ஸ்ட்ராபெரி வாசனை ப்ளஸ் அந்த அந்த இது வந்து அவ்வளோ க்ரீமியாக இருந்தது அந்த லிப் பாம். இது எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க, நான் சும்மா வாங்கினேன். இது வரைக்கும் நான் ஆன்லைன்லலாம் வாங்கினது கிடையாது. சரி எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி ஆன்லைன்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தான் நான் லிங்க்லாம் எதுவும் போடல. லிங்க் வேணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரு. நானே வந்து பல்ல காமிச்சு சிரிச்சுலாம் பார்த்தேன். பீயிங் ஃபன்னி பிஃபோர் மிரர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நான் லைவாக கேப்சர் வேறு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பர் லிப்பில் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலி நான் டீனேஜ்லலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பாருங்கள், ஓரளவுக்கு டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி கிரேஷாக. பட் ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டி பிங்க்கு, சுத்தமாக செட் ஆகாது என் ஸ்கின்னுக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவங்களே வந்து இந்த கலர் வந்து இது பண்ணுறாங்க, இதுக்கு மேட்சாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேக்கப்லாம் போட்டு ஒரு ஆக்சசரி அந்த ட்ரெஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்கன்னா இந்த லிப்ஸ்டிக்குமே சூட் ஆகும். பட் நான் வந்து ஒரு லிப் லைனர் போட்டு இந்த லுக் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லையாக பார்க்குற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்ல ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு போட்டோன்னா நல்லா, என் பொண்ணுக்கு ஒரு வாட்டி போட்டேன், நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல. இது போட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வாயில் சொல்லுவாங்களே மைனா வாயின்னுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. சரி அதனால் நான் வந்து ஒரு லிப் லைனர் போட்டு கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னே ஓகே ஓரளவுக்கு. அப்போயும் எனக்கு பிடிக்கல. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இனிமேல் கடைக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒன்று ஓப்பன் பண்ணுறது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஏதாவது ஆர்டர் பண்ணேன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் என்னென்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அமேசான் ஐட்டம்ஸு. ஸோ இந்த 4 லிப்ஸ்டிக்கில் உங்களுக்கு எந்த வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், எது எனக்கு சூட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அமேசானில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருப்பேன். இது வந்து பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க நீங்கள் போய் அந்த இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லிங்க் எதுவும் பின் பண்ண முடியாது, அதனால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே இருக்கும், சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மேக்கப் வீடியோஸ்லாம் சேர்த்து ஒரு மேக்கப் இது போட்டுட்டு நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.